விக்டிம் காம்பன்சேஷன். செகண்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது விக்டிம் காம்பன்சேஷன். வி நோ எவ்ரி கிரைம் ப்ரொடியூஸ் எ விக்டிம். ஒவ்வொரு கிரைமுமே ஒரு விக்டிமை உருவாக்குது. இதில் ஏர்லியராக பார்த்தா பழைய காலங்களில் கூட வந்து நிறைய இந்த ஸ்மிருதி அந்த மாதிரி லாஸில் இருந்தபோது கூட இழப்புகள் ஏற்படும் போது when loss takes place அவங்களுக்கான நிவாரணங்கள் கொடுக்கணும் அப்படின்லாம் நம்மளே சட்டங்களை வச்சுருந்தோம். பட் தென் when British came here they enacted Indian Penal Code. இது எல்லாமே எப்படி இருந்துச்சுன்னா, கிரைம் யார் செய்கிறாங்களோ அவங்கள தண்டிக்கிறதுக்கான ஒரு இடமா இருந்தது. அதில் விக்டிம் மியர்லி ஏ டிஃபெக்டோ கம்ப்ளைனன்ட், ஒரு கம்ப்ளைனண்டாக இருப்பார். அந்த என்டையர் ப்ராசஸில் வந்து he is not the focal point. The focal point became now the victims is a focal point. இப்போ வந்து ரீசெண்ட் இதில் வந்து விக்டிம்ஸுக்கான ஒரு இடம் வந்து நிறைய தீர்ப்புகள் மூலமாக, நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் மூலமாக, நிறைய ஆக்ட் அண்டு ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் மூலமாக ஏற்படுத்தப்பட்டிருக்குது. விக்டிம் காம்பன்சேஷனில் பனிஷ் பண்ணுறது, அதாவது விக்டிம் காம்பன்சேஷன் வரதுக்கு முன்னாடி ஒரு கிரைமில் ஒரு ஆளை பனிஷ் பண்ணணும். அது என்ன அஃபென்ஸாக இருந்தாலும் சரி, மர்டர் கேஸாக இருக்கலாம், வேறு சின்ன கிரைமாக இருக்கலாம். அதுதான் வந்து நம்ம நாட்டில் இருந்த ஒரு மெத்தட். பட் விக்டிமாலஜி கான்செப்ட் வந்து வேர்ல்டு வைடு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகுது. ஃபஸ்ட்டு ரெகக்னைஸ் ஆகிறது பயன் வர்சஸ் டென்னிஸ் அப்படின்ற ஒரு கேஸ் வந்து 1991 US கேஸ். இது ஃபர்ஸ்ட் ரெகக்னைஸ்ட் ரைட்ஸ் ஆஃப் கிரைம் விக்டிம்ஸ், PAYNE வர்சஸ் டென்னிசி, TENNESSE. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, கான்சிக்வன்ஸ் ஆஃப் த கிரைம், அதாவது சைக்காலஜிக்கல் இம்பேக்ட், அவங்களுக்கான ஒரு ஆங்கர், அவங்க இழப்பு, அவங்களுக்கான ஈவன் டிஃபிகல்ட்டி இன் ஸ்லீப்பிங், இந்த மாதிரி வேரியஸ் ரீசன்ஸ் இருக்குது. இப்போது நான் பார்க்குற நிறைய கேசஸில் வந்து விக்டிம் சஃபரிங் எ லாட், நாட் ஓன்லி த ஃபிசிக்கல், அவங்களுக்கு சைக்காலஜிக்கல் நிறைய ப்ராப்ளம்ஸ். இப்போது ஒரு கேஸ் வந்து இப்போ நடந்துகிட்ருக்குது. கிட்டத்தட்ட 2020 ஒருத்தர் வந்து பாஸ்போர்ட் கேட்டு அப்ளை பண்ணுறார். அந்த போலீஸ் வெரிஃபிகேஷன் வரப்போ அவரை கூப்பிட்டு போய் போலீஸ் வெரிஃபிகேஷனில் என்கொயரி பண்ணும்போது அங்கிருந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து வாக்கி டாக்கி மிஸ் ஆயிடுச்சு, இவர் தான் அதை எடுத்திருப்பாருன்னு சொல்லி அடிக்கிறாங்க. இது அந்த வழக்கூடிய ஒரு ஜிஸ்ட். ஹி சஃபர்ட் ஃபிசிக்கல் இன்ஜுரி. இப்போது அந்த கேஸ் நடந்துகிட்ருக்கு. அவருக்கு இப்போது சைக்காலஜிக்கலாக ஒரு மாதிரி அப்செட் ஆகிடுறாரு. எப்போ பார்த்தாலும் அந்த இன்சிடெண்ட்டை திரும்ப திரும்ப அந்த வீடியோ பண்ணி பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி அவங்க ஃபேமிலியிலேருந்து சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு சின்ன ஒரு போலீஸ் வயலன்ஸ், அதில் வந்து இவ்வளோ ஒரு கொடூரமான, சின்ன அப்படின்னா ஒரு ஃபிசிக்கல் இன்ஜுரியோடு போனதுனால அப்படி சொல்கிறேன், ஒரு கொடூரமாக அடித்து கொலை பண்ணாத அளவுக்கு போன ஒரு கேஸில் ஒரு விக்டிம் வந்து இவ்வளோ சஃபரிங்ஸை ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர்ஸ், இந்த மாதிரி நிறைய அதில் சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாதிப்பு. அவருக்கு வந்து ஒரு கஸ்டடியில் வந்து அடி வாங்கினதுனால ஒரு கிட்னி ரப்சர் ஆகிருக்கலாம், கிட்னி டிஸ்ஃபங்க்ஷன் ஆகலாம். ஒரு விமன் ஒரு ஃபிசிக்கல் வயலன்ஸ், டொமஸ்டிக் வயலன்ஸில் பாதிக்கப்படும் போது, ஒரு சைல்டு ஒரு இன்ஸ்டிடியூஷனில் பாதிக்கப்படும் போது, ஒரு பேஷண்ட் ஒரு ஹாஸ்பிட்டலில் பாதிக்கப்படும் போது, தெர் ஆர் டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ரீசன்ஸ். அவங்களுக்கான அந்த விக்டிமுடைய வழி டிஃப்ரெண்டான ஒரு ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரைமரி விக்டிமைசேஷன்ஸ், ஒரு விஷயம், ஒரு கிரைம் நடக்குதுன்னா ஒன்று அவர் பாதிக்கப்பட்டிருப்பார், அவரோடு சேர்ந்துக்க டிபெண்டன்ஸ் பாதிக்கப்படுவாங்க. அது விமனாக இருந்தால் ஒரு வகையாக இருக்கலாம், ஆணாக இருந்தால் ஒரு வகையாக இருக்கலாம். அவங்க இருக்கிற இடத்தை பொறுத்தான அந்த வயலன்ஸ் மாறுபடும். ப்ரைமரி விக்டிமைசேஷன். அடுத்து செகண்டரியாக போஸ்ட் கிரைமில் நடக்கிறது வந்து செகண்டரி விக்டிமைசேஷன். அப்புறம் ஒரு ரிப்பீட்டட் ரீவிக்டிமைசேஷன், மறுபடியும் அந்த கிரைம் அவங்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்கிறது. இது வந்து ஒரு 3 ப்ராட் ஆஸ்பெக்டில் இந்த விக்டிமைசேஷனை நம்ம பேசலாம். இந்தியாவில் எப்படி எவால்வ் ஆகுது அப்படின்னா, லா கமிஷன் 1996 வந்து we must revisit the compensation issue and acquittal process அப்படின்னு சொல்றாங்க. Justice Malimath committee says victim have right to participate in the serious nature of crimes.
இப்போ ஒரு ஆள் பாதிக்கப்படுறாரு, கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்கிறீங்க, கொடுத்துட்றோம், அதுக்கப்புறம் கேஸ் நடக்குது, அதுக்கப்புறம் கேஸ் முடிஞ்ச வேட்டி எக்கிட்டல் நடக்குதா என்ன நடக்குதுன்னு விக்டிமுக்கு எந்த ரோலுமே கிடையாது. சாட்சி சொல்ல மட்டும் கூப்பிடுறாங்க, அப்புறம் அனுப்பிச்சிடுறாங்க. ஸோ ஹி மஸ்ட் ஹாவ் பார்ட்டிசிபேஷன் இன் தி கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி மாலிமத் கமிட்டியில் சொல்கிறாங்க. விக்டிம் மஸ்ட் ஹாவ் ரைட் டு என்கேஜ் அண்ட் அட்வொகேட் அண்ட் டு ஃபைல் அப்பீல் அண்ட் அதர் ஆப்ளிகேஷன் விக்டிம் காம்பன்சேஷனாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஜஸ்டிஸ் மாலிமத் கமிட்டியில் சொல்கிறாங்க. இப்போது ப்ராசிக்யூஷன், அதாவது ஒரு கிரிமினல் கேஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு போஸ்ட் இண்டிபெண்டன்ஸில் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் 1973 தான். இப்போ BNSS இருக்குது. இதில் என்ன இஷ்யூ டிசைட் பண்ணுறாங்கன்னா, எக்ஸ்பென்சஸ் இன் ப்ராசிக்யூஷன், காம்பன்சேஷன் டு விக்டிம், காம்பன்சேஷன் டு கேஸ் ஆஃப் டெத், காம்பன்சேஷன் ஆஃப் விக்டிம் அண்ட் அஃபென்ஸ், இதெல்லாம் சிஆர்பிசியில் வேரியஸ் ப்ரொவிஷன்ஸில் இருக்குது. ஒரு கிரைம் நடக்குதுன்னா ஆல் தி கிரைம் இஸ் அகெயின்ஸ்ட் தி ஸ்டேட், இட் ஷுட் பி கண்டக்டட் பை தி ஸ்டேட் at the state expenses, then compensation to the victim. 357ல false malicious prosecution இதெல்லாம் செப்பரேட்டாக சொல்கிறாங்க. 357A தான் இதில் மேஜர் ரோல், அது பின்னாடி நம்ம பார்ப்போம். இப்போது விக்டிம்னா யார் அப்படின்னா, இந்த எல்லா ரெகுலேஷன்ஸ் லாஸுமே டிஃபைன் பண்ணுறது, விக்டிம் மீன்ஸ் எ பர்சன் who individually or collectively have suffered harm including suffering of economic loss, substantial impairment of the fundamental rights. இதுதான் victim அப்படின்ற ஒரு பதம் சொல்றாங்க. முதல் முறையா சிஆர்பிசியில் செக்ஷன் 2AA, இப்போ BNSSல சிமிலர் அதே ஒரு ப்ரொவிஷன் தான் இருக்கும். So we were discussing about who is victim in the victim compensation aspect. So the first time the victim was defined in section 2Y of BNSS. Victim means a person who has suffered any loss, injury caused by reason of the act or the omission of the accused person and includes the guardian or legal heirs of the such victim. அதாவது ஒரு செயல் செய்ததன் மூலமாகவோ ஒரு செயலை செய்யாமல் விட்டதன் மூலமாகவோ ஒரு இழப்பை ஏற்படுத்தியிருந்தால், அதனால் பாதிப்பை ஏற்படுத்தியிருந்தால் அந்த நபர் தான், அந்த பாதிக்கப்பட்ட நபர் தான் விக்டிம் அப்படின்னு சொல்லி செக்ஷன் 2Y சொல்றாங்க. அதை சார்ந்திருக்கின்ற நபர்களும் அந்த டிபெண்டன்ஸும் அந்த பாதிக்கப்பட்டவர்களோடு சேர்ந்தவராக இந்த இதில் டிபெண்டண்டா டிஃபைன் பண்றாங்க. In India, first we have the landmark judgment DK Basu 1997 1 SCC 4316, which is talk about not only the illegal arrest, mandatory arrest, guidelines to the arrest of the person. It talks about specifically to prosecute the offenders as well as provide compensation to the necessary, the respected victims. It gives further directions to the all stakeholders that victims should be compensated. The wrong done செஞ்ச பின்னாடி prosecution மட்டுமே செய்யறது உங்களுடைய வேலை இல்லை, you should compensate to the victim. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட், when we talk about human rights, it consists of the rights, there is a birthright, எல்லாமே நமக்கு தெரியும். நம்மை ஆளுகின்ற ஒரு அரசாங்கம் நமக்கு எதிராக சில விஷயங்களை செய்யும் போது அவர்களுக்கு எதிராக நாம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு அடிப்படை உரிமைகள் தான் மனித உரிமைகள். அந்த அடிப்படையில் எந்தெந்த செயல்கள் மீறப்பட்டிருக்கிறதோ அதுக்கு ஸ்டேட் வைக்கரியஸ் லைபிலிட்டியாக பொறுப்பேற்றுக்கணும். அந்த ஸ்டேட் பாதுகாக்க தவறுனதுக்காகவும் காம்பன்சேட் பண்ணணும் அப்படின்ற பிரின்சிபலில் தான் அது எவால்வ் ஆகுது. அதுக்கப்புறம் 1999ல் மலிக் சிங் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி, ஒருத்தருடைய சன்னை இல்லீகல் கஸ்டடியில் கொண்டு போய் வச்சு they killed in a fake encounter. The Supreme Court awarded 5 lakhs compensation in 1999. AIR 1999, Supreme Court 1522. இதில் ஒரு ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷன் தான் ஃபைல் பண்ணியிருப்பாங்க. அதில் அந்த இல்லீகல் டிடென்ஷன், என்கவுண்டர் இதெல்லாம் பார்த்துட்டு சுப்ரீம் கோர்ட் opened the victim's jurisprudence and granted the compensation 5 lakhs rupees. So
அந்த பர்சனை ப்ரொடியூஸ் பண்ண தான் ஹெச்இபி ஃபைல் பண்ணுறாங்க. அதுலேயே தே எவால்வ் திஸ் ப்ராசஸ். தென் we brought an amendment, important amendment in section 372 of CRPC. A victim should be in the higher pedestal. Victim can prefer appeal அப்படின்னு சொல்லி கொண்டு வரோம். The central government brought this amendment. இதனுடைய முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு ஸ்டேட் போலீஸ் ஆஃபீஸர் ஒரு கேஸை ப்ராசிக்யூட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்து விக்டிம்ஸ் வந்து மியர் assist the prosecution இருக்காரு. when state fails to file an appeal, அந்த கேஸ் அதோட முடிஞ்சிருது. so central government thought it, the victim should be given that right to prosecute that offender அப்படின்னு கொண்டு வராங்க. so அதில் preferring appeal வந்து not only by the state, victim can file appeal அப்படின்றதான் இந்த victim aspectsல உருவான ஒரு milestone in criminal procedure code. then we have already 357 of CRPC ல வந்து இப்போ BNSS ல வந்து 395 BNSS. ஒரு கோர்ட் பனிஷ் பண்ணும்போது the court can impose certain compensation as well as some fine amount. அதுதான் வந்து 357 ல இருக்கிறது. when a court imposes a sentence of fine or a sentence including sentence of death which fine part of the court order, அதில் வந்து சொல்லப்படுற விஷயங்கள் 395 BNSS. அதில் நிறைய ஒரு 5 ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. அந்த BNSSல ஒரு பர்சன் கன்விக்ட் பண்ணப்படும் போது என்ன செய்யணும், அந்த ஃபைன் பற்றி என்ன சொல்லணும், இதெல்லாமே செக்ஷன் 395ல டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. இது போக, அதாவது earlier we have only 357, அட்லீஸ்ட் அதுக்கு தாண்டினா மெலிசியஸ் ப்ராசிக்யூஷனில் என்ன ஒரு காம்பன்சேஷன் வாங்க முடியுமோ அதுதான் அதில் இருந்தது. அதில் 1000 ரூபாய் மட்டும்தான் அந்த ப்ரொவிஷன் பனிஷ்மெண்ட் ஒரு காம்பன்சேஷனை வாங்க முடியும். தென் த கவர்மெண்ட் brought ஸ்பெஷல் லெஜிஸ்லேஷன். இப்போ ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ், ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸில் வந்து ரூல் 12 எடுத்திங்கன்னா ஒரு ஷெட்யூல் இருக்கும். த ஷெட்யூல் டிஸ்கிரைப்ஸ் வேரியஸ் compensation relief amount according to the injuries, death, rape victim, இந்த மாதிரியான சாப்டர் அதில் வந்து நிறைய ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு டெத் நடந்துருச்சுன்னா காஸ்ட் வயலன்ஸில் வேலை கொடுக்கணும், காம்பன்சேஷன் கொடுக்கணும், மெடிக்கல் எய்ட் கொடுக்கணும், அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும். இதெல்லாம் வந்து இந்த ஸ்பெஷல் லெஜிஸ்லேஷனில் we brought it. 1987 the SCST Act was brought. Then 1995 we created rules, and 2015 2015ல SCST Actல ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணி அதில் காம்பன்சேஷனுடைய அளவு வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. எவ்வளோ அமௌண்ட்னா, டெத்துக்கு வந்து 8.5 lakhs, அப்புறம் ஜாப், இந்த மாதிரி நிறைய ப்ரொவிஷன்ஸ் வந்து அதில் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இட் வாஸ் கிரியேட்டட் பிகாஸ் கேஸில் வந்து ப்ராசிக்யூஷன் அஃபெண்டரை கண்டுபிடிக்க முடியாமல் கூட போயிடலாம், அல்லது ப்ராசிக்யூஷன் ஸ்டார்ட் ஆன வேட்டி அவர் விடுதலையாகி கூட போயிடலாம். தென் விக்டிம் ஆன் த ரோட், நோபடி கேர்ஸ் த விக்டிம். தேர்ஃபோர் தி ஸ்பெஷல் லெஜிஸ்லேஷன் வாஸ் brought. when oppressed community people suffer, this minimum relief amount should be reached to them அப்படின்றதுக்காக. then we know FOCSO Act. FOCSO Actல ரூல் 7, அந்த ரூல்ஸில் வந்து என்னென்ன காம்பன்சேஷன் கொடுக்கணும் அப்படின்றத வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் இதை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ரொடெக்ஷன் ஆஃப் விமன் ஃப்ரம் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்டில் பார்த்தீங்கன்னா மானிட்டரி ரிலீஃப் அண்டர் செக்ஷன் 22. இப்போ டிவி ஆக்டில் வந்து ஒரு விமன் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்க ஹவுஸ் ஹோல்டில் இருந்திருக்காங்க, அவங்க கண்டினியூஸாக சஃபர் ஆகுறாங்க, அவங்க சைல்டு வச்சுட்டு மெயின்டெனன்ஸ் பண்ண முடியல. we have provision in 125 CRPC, there is a maintenance provision for the women, child, elder person. But here is act specifically gives relief to the women in the domestic violence concept. Monetary relief adala kekkalam. Then in 2009 criminal procedure code was amended in 357A compensation அப்படின்றத வந்து கொண்டு வராங்க. BNSS it is 396. So state government வந்து எப்படி வந்து விக்டிமை காம்பன்சேட் பண்ணணும்னு
கிரிமினல் ப்ரொசீஜர் கோட்லேயே வந்து ஒரு மெயின் அந்த காம்பன்சேஷன் இதை கொண்டு வராங்க. The object and purpose of the provision is to enable the court to direct the state to pay compensation to the victim where the compensation under section 357 was not adequate or where the case ended in acquittal or discharge and the victim was required to be rehabilitated. எங்கெல்லாம் வந்து விக்டிம் ரீஹாபிலிட்டேஷன் செய்யப்படணும்னு நினைக்கிறாங்களோ, எங்கெல்லாம் 357 சிஆர்பிசியில் கொடுத்த ஃபைன் அமௌண்ட் பத்தாதுன்னு கோர்ட் நினைக்குதோ, எங்கெல்லாம் அவங்க அக்யூட்டல் ஆயிடுறாங்களோ அந்த நேரங்களில் வந்து ஈவன் கன்விக்ஷனுக்கும் கொடுக்கணும். அந்த நேரங்களில் வந்து அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு ஒரு நிவாரண உதவியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி 357 கொண்டு வராங்க. இல்லை ஃபர்ஸ்ட், every state government in coordination with the central government shall prepare a scheme for providing funds for purpose of compensation to the victims or his dependents who have suffered loss, injury as the result of the crime who require rehabilitation. So நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்ல இது 2009ல கொண்டு வந்திருந்தாலும் நம்ம 2013ல தான் இந்த ரூல்ஸ் ஸ்கீமே ஃப்ரேம் பண்றோம். A public interest litigation was filed by senior advocate Satya Chandran. Then government brought this separate regulation rules for this scheme. So 2009க்கு அப்புறம் இதில் ஒன்றுமே தமிழ்நாட்டில் நடக்காமல் இருக்குது. அப்புறம் இதை கொண்டு வந்தாங்க. இதனுடைய முக்கியமான இது, அந்த கேஸில் யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ, யாருக்கு இம்மீடியட்டாக ஒரு ரெகாபிலேஷன் தேவைப்படுறதோ, அதில் லாஸ், இன்ஜுரி, இது ரெண்டு கேப்ஷனை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் நிறைய அந்த கொஷின்ஸில் நான் பார்த்தேன். இப்போ ஒரு லாஸ் நடந்திருக்குது அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த லாஸ் அப்படின்றது டிஃப்ரெண்ட் கனெக்டேஷன்ஸில் இருக்கலாம். பிசிக்கல் லாஸ், இன்ஜுரி மட்டும் இல்லை, ஒரு பொருள் மிஸ் ஆகிருக்கலாம், அதை ப்ராசிக்யூஷன் கண்டுபிடிக்காமல் இருக்கலாம். ஸோ அது வந்து நிறைய இதில் இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்குறாங்க. அப்புறம் டிபெண்டன்ஸ் அப்படின்னு இதில் சொல்கிறாங்க இல்லையா, அதில் கூட நிறைய விஷயங்கள் இதில் சொல்லப்பட்டிருக்கு. தென் பின்னாடி வரும் லிமிடேஷன் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம். செகண்ட் முக்கியமானது, எப்போ காம்பன்சேஷன் கொடுக்க பண்ணணும்? whenever a court recommendation, ஒரு கோர்ட் என்ன அஃபென்ஸாக இருந்தாலும் டிசைட் பண்ணி முடிச்ச பின்னாடி அக்யூட்டல் ஆர் கன்விக்ஷன், இட் ரெக்கமெண்ட் டு த கவர்மெண்ட் யூ பே திஸ் காம்பன்சேஷன் அப்படின்னு. The district legal service authority or the state legal service authority, as the case may be, shall decide the quantum of compensation to be awarded under the scheme. இப்போ ரெண்டு விஷயம் நம்ம காலையில் எல்லாமே லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி ஆக்டை பார்த்தோம். அவங்களுக்கு இருக்கிற அந்த சப்ஜெக்ட் கேட்டரில் இருக்கிற மெம்பர் செக்ரட்டரிக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்கும்போது அதை டிசைட் பண்ணுறது. அதே மாதிரி விக்டிம் ஒரு பெட்டிஷன் கொடுத்தாங்கன்னா அதை டிசைட் பண்ணணும். நான் பர்சனலாக ஒரு மர்டர் கேஸ், இட் இஸ் கேஸ் ஆஃப் ஹஸ்பண்ட் வாஸ் கில்டு பை ஒய்ஃப், ஒரு வேரியஸ் ப்ரைவேட் ரீசன்ஸ்னால இறந்துடுறாங்க. அப்போ த டிசீஸ்ட் லெஃப்ட் 3 children, 3 சில்ட்ரனை விட்டுட்டு போகிறாரு, ப்ளஸ் அண்ட் மதர். தென் ஐ தாட் ஐ ஷுட் ரைட் எ லெட்டர் டு த லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி. I wrote a letter with only A4 sheet. I took a letter on the next day of the death. I sent on behalf of the deceased mother as well as the children, the 3 children. Fortunately, that was reached to the Erode District Legal Service Authority. He decided the compensation before even filing charge sheet. அதுக்கு முன்னாடியே வந்து அவர் எல்லாரையுமே கூப்பிட்டு விசாரிக்கிறாரு, சஃபரிங்ஸை நோட் பண்ணுறாரு, இந்த சில்ட்ரன் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு. நாட் ஓன்லி காம்பன்சேஷன், தி விக்டிம் ஃபேமிலி காட் 4 lakhs each, 3 children, then the other one is to the mother. Then he also requested the child welfare committee to look after the children. So இந்த மாதிரி விக்டிம் காம்பன்சேஷன் 357 யூஸ் பண்ணி, ரீசன்ட் 2013 ஜிஓவை யூஸ் பண்ணி அவர் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி காம்பன்சேஷன் டிசைட் பண்ணாங்க. தென் 3, ஃபர்ஸ்ட் பார்த்தோம் யாருக்கு கொடுக்கணும், செகண்ட் பார்த்தோம் என்ன டிசைட் பண்ணணும் குவாண்டம் ஆஃப் காம்பன்சேஷன். 3ல வந்து ஸ்பெசிஃபிக்காக இஃப் 357ல் கொடுக்குற ஃபைன் அமௌண்ட் சாட்டிஸ்ஃபை இல்லைன்னா ட்ரையல் கோர்ட்
can make 4 where the offender is not traced. Very beautiful of the scheme is this, where the offender is not traced or identified, but the victim is identified, and where no trial takes place, the victim or his dependents may make an application to the state or district legal service authority. ஒரு crime நடந்துருச்சு, victim is there, but the state could not find the or trace the offender அப்படின்னா அந்த ஃபேமிலி விக்டிமுக்கு வந்து காம்பன்சேஷன் டிசைட் கொடுக்க வேண்டியது வந்து இந்த ஸ்கீமுடைய பொறுப்பு. இந்த சட்டத்தில் சொல்லப்பட்டிருப்பபடி அவங்களுக்கு வந்து கொடுக்கணும். நிறைய கேசஸ் இருக்குது. ஜஸ்டிஸ் என் சதீஷ்குமார் கூட ஒரு ஆர்டர் டீட்டெயிலாக பாஸ் பண்ணியிருப்பார். ஒரு ரேப் விக்டிமில் வந்து அக்யூஸ்டே கண்டுபிடிக்க மாட்டாங்க, தேடிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ வந்து ஜட்ஜு வந்து காம்பன்சேஷன் கொடுக்கணும் அந்த ஃபேமிலிக்குன்னு அப்படின்னு சொல்லுவார். என்ன ஆஸ்பெக்ட்லனா இந்த ஸ்கீமை யூஸ் பண்ணி தான், நீங்கள் இன்னும் ட்ரேஸ் பண்ணல, ஆனால் அந்த ஃபேமிலிக்கு கொடுக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ஸ்கீம் படி கொடுப்பாங்க. நம்பர் ஆஃப் கேசஸ் ரிப்போர்ட்டட், ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் அதை சொன்னேன். தென் on receipt of such recommendation 5, இது most important, the state or district legal service authority shall after due inquiry award adequate compensation by completing the inquiry within 2 months. There is a prescribed time 2 months. But நிறைய sub-judges நல்ல இதில் ப்ராக்ரெஸ்ஸாக டிசைட் பண்ணுற ஜட்ஜஸ் இருக்காங்க. there are also lack of interest in by the certain judges. அவங்க டிசைட் பண்ணவே நிறைய நேரம் எடுத்துக்கிறாங்க. அப்படி டிசைட் பண்ணால் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி தள்ளி விடுறாங்க. ஸோ இதுவும் ப்ராக்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் இருக்குது. பட் நம்ம எக்ஸாமினேஷன் வியூ பாயிண்டில் எவ்வளோ நாளில் முடிக்கணும்னா there is a compulsory procedure 2 months. Then 6, the authority as the case may be to alleviate the suffering of the victim may order the immediate first aid facility or medical benefits to be made available free of cost, certificate of the police officer not below the rank of so and so. இப்போ இன்ட்ரீம் ரிலீஃப் இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இந்த இன்ட்ரீம் ரிலீஃபில் தான் நம்ம கேஸ் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணாமல் ஒரு காம்பன்சேஷனாக ஒரு ரிலீஃப் அமௌண்ட்டை கேட்க முடியும். 357 சப் கிளாஸ் 6 என்னன்னா, ஒருத்தர் அடிபட்டிருக்கார், அவருக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கிற ஃபெசிலிட்டி பத்தலை, ஆனால் அவங்களால வந்து அஃபோர்ட் பண்ண முடியல ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போக. we can use this provision compensation. இதில் வந்து ஒரு அடுத்து வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்காரு, there is an FIR, there is a crime took place, so the legal service authority அந்த போலீஸ் ஸ்டேஷனை கூப்பிட்டு கேட்டுட்டு இவ்வளோ ஃபண்டை நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கலாம். ஸோ அது வந்து இந்த இந்த ப்ரொவிஷனில் இருக்கிற முக்கியமான இம்பார்ட்டன்ட் 6. 399 BNSSல பார்த்தீங்கன்னா, இப்போ 357A பற்றி பார்த்தோம், 358 ஆஃப் CRPC, இப்போ இருக்கிறது BNSS 399. இதில் பார்த்தீங்கன்னா காம்பன்சேஷன் டு பர்சன்ஸ் கிரவுண்ட்லெஸ்லி அரெஸ்டட். அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு கிரவுண்ட்லெஸ்ஸாக அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால், wherever a person causes police officer to arrest another person, it appears the magistrate by whom the case is heard that there was no sufficient ground for causing arrest அப்படின்னு சொன்னால், அப்போ வந்து ஒரு காம்பன்சேஷனை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான அதிகாரம் 358ல இருக்குது. தென் இந்த BNSS இப்போ இருக்கிறதுல பார்த்தா, இது வந்து ஒரு டெவலப்பிங் சினாரியோ, டெவலப்பிங் ஒரு ஏரியா. விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் செக்ஷன் 398 ஆஃப் BNSS. விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் வந்து every state shall prepare and notify the witness protection scheme and ensure protection. இப்போ ஒரு குரூஷியல் மர்டர் கேஸில் ஒருத்தர் இருப்பார், அந்த மர்டர் கேஸில் இருக்கிற விட்னஸ் வந்து டிப்போஸ் பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப அப்போஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு அப்ஜெக்ட் பண்ணுவாங்க. அந்த டைமில் வந்து இந்த விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் வந்து விக்டிம்ஸுக்கு கொடுக்கணும், அந்த டிப்போஸ் பண்ணுறவங்களுக்கு கொடுக்கணும், அவங்க டிபெண்டன்ஸுக்கு கொடுக்கணும், யாரெல்லாம் அந்த விட்னஸ் லிஸ்ட்டில் இருக்காங்களோ அவங்களுக்கு கொடுக்கணும். இப்போ கூட ரீசெண்டாக நடந்த நம்ம அஜித் குமார் இந்த கஸ்டோடியல் டெத் கேஸில் பார்த்தீங்கன்னா, we insisted to provide certain protection under the witness protection scheme. அதில் வந்து யார் இதுக்கு கொடுப்பாங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு கொடுக்கணும், அந்தந்த கன்சர்ன் சப்டிவிஷன் DSP வந்து இதை ஃபார்வர்ட் பண்ணணும்,
ஈவன் இந்த செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட் சிசிடிவி முதற்கொண்டு அந்த விட்னஸ் வீட்டுக்கு கொடுக்கணும், நிறைய இதில் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி விட்னஸ் ப்ரொடெக்ஷன் சென்டர்ஸை உருவாக்கணும் கோர்ட்டில். எனக்கு தெரிஞ்சு கரூரில் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குது. இதெல்லாம் இந்த விக்டிம்ஸ் ஆஸ்பெக்ட்ஸில் உருவான ஒரு முக்கியமான விஷயம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேஸ் இந்த விக்டிம் காம்பன்சேஷன் நீங்கள் கூகுள் பண்ணிங்கன்னா ஒரு கேஸ் ரிப்பீட்டடாக வரும், லக்ஷ்மி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. தட் இஸ் 2015 2 MLJ Criminal 361. The Supreme Court directed the state governments to strictly follow and lay down the procedure for giving compensation, at least fix 3 lakhs. இப்போ நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய ஜிஓ எடுத்து பார்த்தீங்கன்னா they fixed 3 lakhs for the death. அப்புறம் இன்ஜுரிஸ்க்கு தகுந்த மாதிரி they fixed amount from 50,000 அந்த மாதிரி நிறைய அமௌண்ட் வேரியஸ் ஆகும். தென் சுரேஷ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஹரியானா அப்படின்ற கேஸ், இந்த விக்டிம் காம்பன்சேஷன் பற்றி நீங்கள் படிக்கணும். இன்டர்நேஷ்னல் பிரின்சிபல்ஸ், இன்டர்நேஷ்னல் காவனன்ஸ், இதில் எல்லாம் சொல்லப்பட்ட விஷயங்கள் இந்தியாவில் ஃபாலோ பண்ணப்பட்டு அதெல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ண ஒரு கேஸில் அப்படின்னா சுரேஷ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஹரியானா 2012 கேஸு. கிரிமினல் அப்பீல் நம்பர் வந்து 420 of 2012. citation நோட் பண்ணல, பட் இஃப் யூ கூகுள் இட் யூ கேன் கெட் இட். there is need to consider upward revision in the scale of compensation. இந்த காம்பன்சேஷனுடைய ஃபுல் ஆஸ்பெக்டையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இதில் அக்யூட்டல் ஆனதுனால 10 lakh பே பண்ண சொல்லியிருப்பாங்க ஈச் 2 டெத். அதில் அதனால் 5 lakhs கொடுக்க சொல்லியிருப்பாங்க சுப்ரீம் கோர்ட். இதில் டிஸ்கஸ் பண்ணும்போது கோவாவில் தான் ஹையஸ்ட் காம்பன்சேஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது அந்த ஸ்லாப்பை ஃபிக்ஸ் பண்ணும்போது 10 lakhs rupees வரைக்கும் கோவாவில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க டு த ரேப் விக்டிம் அண்ட் அதர் கிரைம்ஸ். தென் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நிறைய நோட்டிஃபிகேஷன் இது விஷயமா ரிப்பீட்டடாக கொடுத்துருக்காங்க. நம்ம கவர்மெண்ட் வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுக்காதனால 2012 சத்யசுந்தரன் சார் வந்து ஃபைல் பண்ண கேஸுக்கு அப்புறம் விக்டிம் காம்பன்சேஷன் ஸ்கீம் வாஸ் ஃபார்முலேட்டட் 2013. இந்த ஜிஓவுடைய நம்பர் 1055. 30th நவம்பர் வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இதை கொண்டு வராங்க. ஸோ ஃபஸ்ட்டு இது எவால்வ் ஆகுது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் படி இந்தியாவில். தென் ஸ்லோலி கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் 357A கொண்டு வரோம். தென் இந்த ஸ்கீம் உருவாக்கணுன்றதுக்காக தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் பாஸ் பண்ணுறாங்க. அதுதான் ஜிஓ நம்பர் 1055. இதில் ஃபஸ்ட்டு ஜிஓ கிரியேட் பண்ணோன்னே ஒரு 2 lakh rupees ஹோம் டிபார்ட்மெண்ட் கீழேங்கிற டிஜிபி இதில் வந்து ஆட் பண்ணுறாங்க. தமிழ்நாடு விக்டிம் காம்பன்சேஷன் ஸ்கீம் 2013. இந்த ஸ்கீம் எல்லா கிரைம், டிபெண்ட், டைம் எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணுது. எப்படியெல்லாம் இதை வந்து கொடுக்கணும் அப்படின்றத வரையறுக்குது. கிரைம் மீன்ஸ் அதில் சொல்லது தான் என்ன கமிஷன் ஆஃப் அஃபென்ஸ் ஆர் ஒமிஷன் ஆஃப் அஃபென்ஸ், இதை டிசைட் பண்ணும்போது லாஸ் இந்த மாதிரி இன்ஜுரி ஏற்பட்டிருந்தா என்னவோ அதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. டிபெண்டன்ஸில் வந்து ஸ்பவுஸ் வரலாம், மதர், ஃபாதர், அன்மேரிட் டாட்டர், மைனர். ஸ்பவுஸை டிஃபைன் பண்ணுறது அதில் இருக்கிற ரூல் 1C. இதை எவால்வேட் பண்ணும்போது இவங்கெல்லாம் அப்படின்றத டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி இருக்கிற ஆவணங்களின் அடிப்படையில் ஃபிக்ஸ் பண்ணலாம். யூஸ்வலாக காம்பன்சேஷன் கொடுக்குறப்ப அதை ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க, நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்துருங்கன்னு சொல்லி. பட் இல்லை அப்படின்னா அவங்களால வாங்க முடியலனாலும் இருக்கிற ஆவணங்களில் வச்சு அவங்க எதை டிசைட் பண்ணலாம். டிபெண்டன்ஸ் அப்படின்றத சொல்லும் போது எலிஜிபிலிட்டி ஆஃப் த காம்பன்சேஷன் யாருக்கெல்லாம் எலிஜிபிலிட்டி அப்படின்றத நம்ம 357A சிலது சொன்னோம் இல்லையா. ஒரு கிரைம் நடந்த வேட்டி அதை கண்டுபிடிக்காம கூட போயிருக்கலாம். வேர் அஃபண்டர் இஸ் நாட் ரேஸ்ட், அதில் பாதிக்கப்பட்ட விஷயங்கள் 357 என்ன சொல்லியிருக்குதோ அதை அப்படியே ரிப்பீட்டடாக அதில் சொல்கிறாங்க. இப்போ ரீசன்ட் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னா லாஸ் அப்படின்றதுக்கு இன்டர்பிரிட்டேஷன் கிவன் பை அவர் கோர்ட் இஸ் பி கிருஷ்ணவேணி வெர்சஸ் ஸ்டேட். டேட் ஆர்டர் டேட் வந்து 3/9/2025. இந்த எல்லா இதுவுமே நான் அந்த பிடிஎஃப் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்கேன், பட் யூ கேன் கெட் இட். கிரிமினல் ஓபி நம்பர் 22051 of 2025. தி ஹைகோர்ட் செட் ஒரு ஜுவல் டிடெக்ட் பண்ண முடியல, அதனால் அந்த கேஸ் நாங்கள் ஒன்றுமே ஃபர்தராக போகலை, வைக்கலன்னு சொல்லி அப்படியே பெண்டிங் இருக்குது. அப்போ ஜஸ்டிஸ் பரத் சக்கரவர்த்தி இதில் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காரு, ஆர்டர் கொடுத்துருக்காரு. தென் ஜஸ்டிஸ் புகழேந்தி ஆல்சோ
passed an order in this regard. Lordship calculated the loss and directed the state to pay 4 lakhs rupees. அவங்களுக்கு நிறைய பவுன் நகைகள் காணாமல் போயிருக்கும், அதை 30% டிவைட் பண்ணி கொடுக்க சொல்லியிருப்பார். அதில் தான் அந்த லீகல் சர்வீசஸ் டு சீனியர் ஸ்கீம் 2016 இருக்கிற வாலண்டியர்ஸ், பாரா லீகல் வாலண்டியர்ஸை வந்து போய் வீட்டுக்கே போய் கையெழுத்து வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு கொடுக்கணும்லாம் சொல்லியிருப்பார். தென் இந்த ஜிஓவில் வந்து ப்ரொசீஜர் வந்து 5 ஆஃப் த ஸ்கீம் வந்து என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு, அதாவது கோர்ட் ஆர்டர் பேஸ் பண்ணி எப்படி கொடுக்கறது, லாஸ் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் எப்படி கொடுக்கணும், டிஸ்பர்ஸ்மெண்ட் ஆஃப் மணி எப்படி கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து இதில் சொல்லியிருக்குது. இப்போது விக்டிம் காம்பன்சேஷனில் ஒன்று கொடுத்துட்டு மறுபடியும் சிஎம் ரிலீஃப் அமௌண்ட் அந்த மாதிரி எதுவும் வாங்க முடியுமா அப்படின்னா த ஸ்கீம் சேஸ் நோ. அதாவது எனி ஒன் இதில் வாங்கியிருந்தீங்கன்னா அதில் கிளைம் பண்ண முடியாது. அந்த சொலேடியம் ஆர் எக்ஸ்கிரேசியா அமௌண்ட்டு வேறு ஸ்கீமில் வாங்கியிருந்தீங்கன்னா இதில் வாங்க முடியாது. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த இதில் இருக்கிற 9, இந்த ஸ்கீமுடைய 9 பார்த்தீங்கன்னா ரெக்கவரி. த ஸ்டேட் or district legal service authority, if deem it proper, institute any proceedings before the competent of court for recovery of the compensation granted to the victim or his dependents from the persons responsible for causing loss or injury as the result of crime committed by him. இப்போ கோர்ட் ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்புறதில் 357A கீழே பனிஷ் பண்ணிட்டோ அக்யூட்டல் பண்ணிட்டோ ஒன்று கொடுத்துரும் ஆஃப்டர் எவாலுவேட்டிங் த எவிடன்ஸ் அண்ட் விட்னஸஸ். பட் இவங்க காம்பன்சேஷன் கொடுக்கும்போது ஒருவேளை அந்த கிரைம் பண்ண அவங்க கிட்ட இருந்து ரெக்கவர் பண்ணணும், அவங்க வசதியாக இருக்காங்க, இது தப்பு நடந்திருக்கு அப்படின்னு நினைச்சாங்கன்னா தி கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் இஸ் ரெக்கவரியை வந்து கோர்ட் மூலமாக இவங்களே பண்ணலாம், டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி ஆர் கன்சர்ன் அத்தாரிட்டிஸ். ரூல் 10ல் இந்த ஸ்கீமில் முக்கியமாக நம்ம பார்க்கணும், ஆஃப்டர் பீரியட் ஆஃப் 6 months ஆஃப்டர் டேட் ஆஃப் கமிஷன் ஆஃப் த கிரைம், அதாவது 6 monthsக்குள்ளே இதை ரிப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி 357Aல இருக்கிறத பேஸ் பண்ணி இந்த இதில் சொல்கிறாங்க. ஒரு கிளைம் நீங்கள் எப்போ இந்த விக்டிம் காம்பன்சேஷனில் கொஸ்டின் இப்படி உங்களை கேட்கலாம், பீரியட் ஆஃப் லிமிடேஷன் ஃபார் கிளைமிங் காம்பன்சேஷன் அண்டர் விக்டிம் காம்பன்சேஷன் ஸ்கீம் அப்படின்னா அதுக்கான பீரியட் 6 months அப்படின்னு இதில் டெட்டர்மைன் பண்ணியிருக்காங்க. ஒரு கேஸ் என்கிட்ட வந்திருக்கு, அதில் வந்து கோயம்புத்தூர் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி denied the payment on the sole ground that application was submitted after the commission of offense so many years அப்புறம் நீங்கள் பண்ணுறீங்கன்னு சொல்லி. Then we have appeal, அதிலேயே அப்பீல் அத்தாரிட்டி இருக்காங்க, we can file appeal. ஈவன் அந்த டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி கூட வந்து கண்டோன் டிலே பெட்டிஷனில் ஃபைல் பண்ணலாம், அதையும் ரிஜெக்ட் பண்ணாங்கன்னா நம்ம அதுக்கப்புறம் அப்பீல் போகலாம். அப்பீல் இஸ் சேயிங் before state legal service authority 11 of the scheme. அந்த 11 provision 11 பார்த்தீங்கன்னா இதில் வந்து சொல்லியிருக்காங்க, அந்த appeal should be filed within 90 days. If that is delay, then condone delay petition may be given to the authorities. இப்போ interim relief பற்றி நான் சொன்னேன், ஒரு crime நடந்த வேட்டி கடைசியில் போய் காம்பன்சேஷன் வாங்குறது ஒன்று, இன்ட்ரீம் ரிலீஃப் கொடுக்கறதுக்கு வழி இருக்கானா இருக்கு. மெடிக்கல் எய்ட் ஆர் எனி அதர் காம்பன்சேஷன் கேன் பி ஃபிக்ஸ்டு பை த லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி. ஸோ பெண்டிங் ட்ரையல் அப்போ கூட நம்ம ஒரு அப்ளிகேஷனை போடலாம். ஸோ 357A சப்கிளாஸ் 3ல் இந்த பெட்டிஷனு கொடுத்த ஒரு கேஸில் கார்த்திகா மாலதி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு, WP நம்பர் 12078 of 2021. கார்த்திகா மாலதி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. இதில் என்னென்னா ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் ஜே வந்து இல்லை காம்பன்சேஷன் வந்து நீங்கள் யூ ஷுட் ப்ரொவைட் டு தி ஆஸ் அ இன்ட்ரீம் ரிலீஃப் தே ஆர் என்டைட்டில், ஸோ யூ டிசைட் த அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டிக்கு வந்து டைரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. தென் அனதர் கேஸ் நான் ஒன்று ஹேண்டில் பண்ணதில், ஒரு ஏடிஎம் சென்டரில் செக்யூரிட்டி பர்சனாக ஒருத்தவங்க இருப்பாங்க, அந்த செக்யூரிட்டி பர்சன் வந்து வாஸ் மர்டர்ட் பை இண்டிவிஜுவல் பர்சன்ஸ், ஒரு அக்யூஸ்ட் வந்து மர்டர் பண்ணிடுவாங்க. ஸோ அதில் ரொம்ப வருஷம் வந்து கேஸ் நடந்துகிட்ருக்கோம், அந்த அம்மாவுக்கு காம்பன்சேஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்போது வந்து ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் ஹியர் பண்ணும்போது இந்த ஸ்கீமில் அவங்க இது பண்ணலான்னு சொல்லுவேன். இந்த மீன் டைம்
the accused also got acquittal on technical grounds. ஸோ அப்புறம் ஒரு ஜட்ஜு சொன்னார், இந்த ஸ்கீமில் வந்து எஸ்பி கொடுக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி he issued direction. Then the family was given 3 lakhs rupees compensation. சுப்ரீம் கோர்ட்டுடைய 2018 இன்னொரு இதில் வந்து காம்பன்சேஷன் ஸ்கீம் ஃபார் விமன் விக்டிம் சர்வைவர்ஸ் ஆஃப் செக்ஸுவல் அசால்ட் அதர் கிரைம்ஸ், இதை வந்து நம்ம நல்சாவுடைய வெப்சைட்டில் இந்த ஸ்கீம் பற்றி நிறைய சொல்லியிருப்பாங்க. செக்ஷுவல் அசால்ட் ஆசிட் விக்டிம்ஸுக்கு இதெல்லாம் நிப்புன் சாக்ஷனா வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, இதில் நிறைய கைட்லைன்ஸ் ஃபார் தி விக்டிம் காம்பன்சேஷன், எஸ்பெஷலி மெடிக்கல் எய்ட், லீகல் அசிஸ்டன்ஸ், கவுன்சிலிங் பற்றி சொல்லியிருப்பாங்க. நிப்புன் சாக்ஷனா வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2019 2 SCC 703. நான் ஏற்கனவே சுரேஷ்னு ஒரு கேஸ் சொன்னேன், ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து கொடுக்கறத பற்றி. அந்த சுரேஷ் கேஸுடைய சைட்டேஷன் 2015 2 SCC பேஜ் 227. இப்போ ரீசெண்டாக கூட பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க. நல்சாவுடைய ஸ்கீமை பேஸ் பண்ணி போக்சோ கேஸில் வந்து காம்பன்சேஷன் குவாண்டம் ஆஃப் காம்பன்சேஷனை ஃபிக்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லி ஜஸ்டிஸ் அனிதா சுமந்த் பெஞ்ச் ஆர்டர்ட் நோட்டீஸ். ஜோதி பிரதீன் கபேசல் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியான்ற கேஸில் இப்போ 3/11/2025 ஜஸ்டிஸ் நாகரத்னா அண்ட் ஜஸ்டிஸ் மகாதேவன். யூஸ்வலாக நிறைய கேஸ்லஸ் நம்ம படிப்போம், டிகே பாஸ் இந்த மாதிரி, அது வந்து நமக்கு மெமரியில் இருக்கும். பட் வென் யூ கோ ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் யூ மஸ்ட் ஆல்சோ ரிவைவ் த ரீசன்ட் கேஸ்லஸ். அது ரீசன்ட் கேஸ்லஸ் அப்டேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வென் கொஷின் செட் பண்ணுறப்ப இப்போ இருக்கிற ஒரு இதை கூட கொடுத்துட்டு எந்த கேஸில் இந்த டைரக்ஷன் கொடுத்தாங்கன்னு கூட ஒரு கொஷின் வரும். இதில் வந்து சுப்ரீம் கோர்ட் ஸ்ட்ரிக்ட்லி செட் to ensure timely disposal of the compensation at the time of passing the conviction or acquittal. In the Jodi Pradeen Kant Pasale versus Union of India, writ petition civil number 989 of 2025. ஏன் அப்படி சொன்னாங்கன்னா, the impediment was என்ன தடை அப்படின்னா, sessions court or special courts வந்து when they decide the cases, there certain cases they fail to decide about compensation. So also they are not fixing the time limit. So அதனால victims வந்து நிறைய சஃபர் ஆகுறாங்கன்னு சொல்லி இப்போ 3/11/25 வந்து இந்த ஆர்டரை இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த விக்டிம் காம்பன்சேஷன் ஸ்கீம் பற்றி 2020 ஒரு நிறைய ரிசர்ச் பண்ணிவிட்டு ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் ஃபைல் பண்ணுவார். அதில் வந்து ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் பார்த்தா நிறைய கேசஸில் பேமெண்ட் பண்ணாமல் இருக்கும். அது ரிப்போர்ட் ஆகிருக்கிறது வந்து 2020 7 SCC பேஜ் 87, ரீஅலார்மிங் ரைஸ் இன் நம்பர் ஆஃப் ரிப்போர்ட்டட் சைல்டு இன்சிடென்ட் கேஸ் அப்படின்ற கேஸில். ஸோ விக்டிம் காம்பன்சேஷன் 357A எவால்வ் ஆனதை பற்றி பேசணும். அதே மாதிரி ஸ்பெஷல் லெஜிஸ்லேஷன் SC/ST ஆக்டு, PCR ஆக்ட், அதே இந்த போக்சோ ஆக்டு, டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்டை பற்றி பார்த்தோம். வேறு ஹைகோர்ட்டில் டைரெக்டாக காம்பன்சேஷன் விக்டிமுக்கு வாங்க முடியுமானா, எஸ், அண்டர் வைக்கேரியஸ் லைபிலிட்டி அண்டர் தி பப்ளிக் லா ரெமெடி வி கேன் அவாய்ட் த காம்பன்சேஷன். ஸோ நிறைய கேசஸ் இருக்குது. இப்போது 226 வந்து வெரைட்டி ஆஃப், சார் அவர் படிக்கும்போது கூட நிறைய கேஸில் சொன்னாங்க, அது எல்லாமே 226 வாங்கினதான். டிகே பாஸ் கேஸில் ஆரம்பித்து முக்கியமாக நீங்கள் சேர்மன் ரயில்வே போர்டு வெர்சஸ் சந்திரிமா தாஸ் அப்படின்ற கேஸ் படிங்க. அதில் வந்து பப்ளிக் லா ரெமெடி வந்து 2 ஆஸ்பெக்டில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. 1, வெதர் ஃபாரினர் இஸ் என்டைட்டில் டு ஹாவ் ரைட் டு லைஃப் ஹியர், வெதர் இஃப் த ஃபாரினர் fundamental right is affected, whether they are eligible to receive compensation from our state. இந்த மாதிரி இஷ்யூலாம் டிசைட் பண்ணியிருப்பாங்க. சேம் இஷ்யூ டி சேகரன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு, reported in 2020 WLR 851. Justice Ramasubramaniam bench decided this issue. Supreme Court உடைய extensive direction given by former Chief Justice of Supreme Court Sadashivam J. அவர் வந்து இந்த மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் இஷ்யூவில் என்ன சொல்லுவார்னா, 1993 the government of India enacted an act to abolish the manual scavenging. ஆனால் கண்டினியூஸாக 2013 வரைக்கும் அந்த ஆக்ட் மறுபடியும் வந்து
அமெண்ட்மெண்ட் பண்ற வரைக்குமே பார்த்தா நிறைய டெத்ஸ் நடந்துகிட்டே இருக்குது. மேனுவல்ஸ் கவனிங்கன்னா இந்த நம்மளுடைய கழிவுநீர் தொட்டி சுத்தம் செய்யும் போது, சாக்கடைகள் இறங்கும் போது, பாதாள சாக்கடையில் இறங்கும் போது இறந்துடுறாங்க இல்லையா, டியூ டு ஆஸ்பிக்ஷியா, அவங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கணும் அப்படின்றத அந்த இதில் பிரின்சிபலாக கொண்டு வர்றாரு. அண்டர் திஸ் ஆர்டிகல் 32 and 226 ஆஃப் த பப்ளிக் லா ரெமெடி. அதில் வந்து 93ல நீங்க ஆக்ட் கொண்டு வந்துட்டு 2013 வரைக்கும் இவ்வளவு டெத் நடந்திருக்கனால அந்த ஃபேமிலிக்கு காம்பன்சேஷன் கொடுக்கறது மட்டும் இல்ல, அந்த ஃபேமிலியுடைய சில்ட்ரனை எஜுகேட் பண்ணணும், வேற தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கணும் அப்படின்ற காம்பன்சேஷன் ஆஸ்பெக்ட் இதுல சொல்லியிருப்பாங்க. இப்போ டாக்டர் பல்ராம் சிங் கேஸ் அப்படின்னு போட்டீங்கன்னா கூகுள்ல ரீசன்ட் ஜட்ஜ்மெண்ட் வரும். தி சுப்ரீம் கோர்ட் ஃபிக்ஸ்டு காம்பன்சேஷன் 30 lakhs டு த டிசீஸ்ட் ஃபேமிலி அண்ட் அதர் ரிஹாபிலிட்டேஷன்ஸ் மெஷர்ஸ். நான் ஏற்கனவே அந்த அன்டிடெக்டட் ஜுவல்ஸ் சொல்லும் போது ஜஸ்டிஸ் பரத் சக்கரவர்த்தியோட ஆர்டர் சொன்னேன். இன்னொன்று ஜஸ்டிஸ் புகழேந்தி ஜெய் டிசைட் பண்ணது வந்து வள்ளிக்கண்ணு வெர்சஸ் ஸ்டேட். அது வந்து 25/11/2025 வெரி ரீசன்ட் ஜட்ஜ்மெண்ட். ஹோம் டிபார்ட்மெண்ட் வந்து இதை 30% அமௌண்ட் பே பண்ணணும்னு சொன்னாங்க. தென் இன்ட்ரீம் காம்பன்சேஷன் வந்து ஹைகோர்ட்ல வாங்க முடியுமா, அதாவது இந்த கேஸ் ட்ரையல் எல்லாம் முடிஞ்சாதான் வாங்க முடியுமானா interim compensation can be awarded by the high court அப்படின்னு சொல்லி சொன்ன கேஸ் வந்து பி ராஜகுமாரி வெர்சஸ் ADGP reported in CDJ 2014 Madras High Court 3992. அதில் வந்து பெட்டிஷனருடைய மதர் வந்து subjected to custodial torture at the police station. ஸோ அதில் வந்து ஜஸ்டிஸ் ராமசுப்ரமணியம் ஜெய் வந்து அவங்களுடைய இன்ஸ்டிடியூஷன்லேயே ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் வந்து அதில் எப்படியெல்லாம் பார்க்க தவறி இருப்பாங்க அதெல்லாம் நோட் பண்ணிட்டு, பிளஸ் அந்த கேஸில் வந்து சிபிஐ வந்து விசாரிக்கணும்னு ஆர்டர் போட்டுட்டு அந்த பாதிக்கப்பட்ட லேடிக்கு மெடிக்கல் எய்ட்லாம் கொடுத்துட்டு 2 lakhs இன்ட்ரீம் காம்பன்சேஷனாக பே பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் பப்ளிக் லா ரெமெடி அண்டர் 226 ஆர் அண்டர் ஆர்டிகல் 32 பிகாஸ் we are invoking our fundamental rights is drastically affected. அடுத்து இருக்கிற இடம் வந்து 2 நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அண்ட் ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷன்ஸ். நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கும் காம்பன்சேஷன் பாதிக்கப்பட்ட ஃபேமிலி கொடுக்கணும்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ண ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கும் அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் படி காம்பன்சேஷன் கொடுக்கணும் அப்படின்றது வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஒரு அவுட்லைன் பார்த்தோம்னா விக்டிம் காம்பன்சேஷன் அப்படின்றது வந்து 1 evolved by our judicial decisions, 2 through criminal procedure code, 3 இப்போ இருக்கிற BNSSலையும் அதே ப்ரொவிஷன், 4 government enacted the scheme, 5 special legislation like SC/ST Act, POCSO Act, 6 the National Human Rights Commission or State Human Rights Commission can recommend the compensation. So இதுதான் victim compensation aspectல இருக்கிற விஷயங்கள். இதுல என்ன டவுட்ஸ்னாலும் you can raise. இப்போ மாடியில வந்து தண்ணிலாம் தொட்டி மாதிரி வச்சிருப்பாங்கல்ல சார், இப்போ அந்த தண்ணி தொட்டி க்ளீன் பண்ற டைம்ல ஒருத்தவங்க வந்து இறந்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க சார், இப்போ அந்த இதுக்கு நம்ம காம்பன்சேஷன் கேட்கணும்னா அது எப்படி சார் நம்ம கேட்கணும்? அது விக்டிம் காம்பன்சேஷனுக்குள்ளே வருமா? ஹைகோர்ட் கீழே 226 கீழே நம்ம போட முடியுமா, இல்லை நம்ம லேபர் கோர்ட்டில் தான் நம்ம அணுக முடியுமா சார்? கிரைம் நெக்லிஜென்ட் யார் பண்ணியிருக்காங்கன்னு அதில் பார்க்கணும் மேம். 1 இப்போ எப்படி நடந்துச்சு அப்படின்னோம்னா எலக்ட்ரிக் ஷாக் சார், மேலே அந்த இது க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே எலக்ட்ரிக் ஷாக் அடித்து அவங்க இறந்துட்டாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லேயும் அப்படி தான் இருக்குங்க சார். அதாவது ஒரு கிரைம் நடந்த பின்னாடி அந்த விக்டிம்ஸ்க்கு வந்து காம்பன்சேஷன் கொடுக்கணுன்றது. இப்போது உங்களுக்கு டீட்டெயிலாகவே ஆன்சர் பண்ணுறேன். ஒரு ஹிட் அண்ட் ரன் அடிச்சுட்டு போயிடுறாங்க, அதில் அஃபண்டரை கண்டுபிடிக்கிறது இல்லை நம்ம, ஆனால் அதில் விக்டிம் காம்பன்சேஷன் ஸ்கீமை கொண்டு வர முடியறதில்ல. பட் சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க 2 lakhs காம்பன்சேஷன் கொடுக்கணும்னு, பிகாஸ் டு கிவ் சம் சொலேடியம் டு த ஃபேமிலி, எக்ஸ்கிரேசியாக கொடுக்கணும் அப்படின்றது தான், யாரை கண்டுபிடிக்கலனாலும் கொடுக்கணுன்றது. இப்போ இந்த கேஸில் டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கலாம். எலக்ட்ரிசிட்டி இபியோடைய நெக்லிஜென்ஸாக இருந்து எக்ஸசிவ் எலக்ட்ரிசிட்டி அங்கே சப்ளை ஆனதுனால ஒரு டெத்து நடந்திருக்கலாம், அல்லது இதை என்கேஜ் பண்ண ஓனர் டிஃப்ரெண்ட் சினாரியோ இருக்கலாம். அந்த கிரைமை பொறுத்து சொல்கிறேன். நீங்கள் பர்டிகுலராக
சொல்கிறத வச்சு இதுக்கு நான் சொல்கிறேன். இட் வாஸ் நாட் ஆன் தி ஸ்டேட்டுடைய இதில் நடக்கலை, அதாவது இபியோடைய இது பிரச்சனை இல்லை, அல்லது வேறு எந்த வகையிலுமே கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் இதில் பண்ண முடியாது அப்படின்னு வந்தால் இட்ஸ் டிஃபிகல்ட் டு கிளைம். மற்ற இதில் சிஎம் ரிலீஃப் ஃபண்ட்லேயோ அதில் தான் கிளைம் பண்ண முடியும். when you make certain, அதாவது அந்த கமிஷன் ஆஃப் அஃபென்ஸ் ஆர் ஒமிஷன் ஆஃப் அஃபென்ஸ் இருக்குது அப்படின்னா அவங்கள கிளைம் பண்ணலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம அதை கிளைம் பண்ண முடியாது. ஈவன் இப்போ எலக்ட்ரிசிட்டி ஒரு மாடு டெய்லி ஒருத்தர் கட்டிகிட்டு இருப்பார் ஒரு இடத்துல, அந்த வீட்டில் இருக்கிற பக்கத்தில் அந்த அட்ஜசன்ட் அக்ரிகல்ச்சர் லேண்டில். அன்னைக்கு நிறைய மழை வரும், இடி இடிக்கும். இது நான் ஜஸ்டிஸ் ஜிஆர் சாமிநாதன் டிசைட் பண்ண கேஸ். அந்த இதில் ஹெவி ரெயின், அதே மாதிரி தண்டர், அதில் ஹெவி வோல்டேஜ் அங்கேருந்து ரைஸ் ஆகும். இவர் மோட்ரு போடும்போது என்னமோ அப்போ இறந்துருவார். ஸோ இதை எப்படி அவர் இன்டர்பிரட் பண்ணியிருப்பார்னா, திஸ் இஸ் நேஷ்னல் டிசாஸ்டர் ஸ்கீம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கீமில் வரும். பிகாஸ் அந்த இடி இடித்ததுனால தான் அந்த ஹெவி வோல்டேஜ் வந்திருக்குன்னு சொல்லி இன்டர்பிரட் பண்ணியிருப்பார். ஸோ அப்படி வெரைட்டி ஆஃப் ரீசன்ஸ் நம்ம அதை மேக் பண்ணும்போது வி கேன் கிளைம் காம்பன்சேஷன். உங்கள் இதில் அதிகபட்சம் கிடைக்கலனா கூட சிஎம் ரிலீஃப் ஃபண்டு ஏதாவது ஒன்றில் அப்ளை பண்ணி வாங்கி கொடுக்கலாம். அதுக்கு எப்படி சார் அப்ளை பண்ணணும் சிஎம் ரிலீஃப் ஃபண்ட்? த்ரூ தாசில்தார் ஆஃபீஸ் there is a procedure, you can apply. Thank you சார். இந்த கள்ளச்சாராயத்தில் இறந்தவங்களுக்கு 10 லட்ச ரூபா கொடுக்குறாங்கல்ல? ஆமாம் சார். அது தப்பு மாதிரியும் தெரியுது, சரி மாதிரியும் தெரியுது. கள்ளச்சாராயத்தில் இறந்தவங்க அது தப்புன்னு சொல்கிறீங்களா? இல்லை இல்லை, அது சரின்னு தான் சொல்கிறேன். ஏன்னா போலீஸுடைய தவறு தான் அது, கள்ளச்சாராயத்தை தடுக்காது. ஆமாம். ஆனால் பப்ளிக் என்ன நினைக்கிறாங்கன்னா, கள்ளச்சாரம் அவங்களா தானே போய் குடித்தாங்க, அவங்களுக்கு 10 லட்ச ரூபா ஒரு இதாக இருக்குன்னு சொல்லி பப்ளிக் பண்ணிட்ட கொடுக்கக்கூடாது, யார் கள்ளச்சாராயம் காய்ச்சினாங்களோ அவங்க ஓனர்கிட்ட வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. கரெக்ட்லி பப்ளிக் மைண்டு. See, first, the TASMAC is run by government. One, அதில் ரெவென்யூ ஜெனரேட் ஆகுது, இது ஒரு இஷ்யூ. செகண்ட், அதில் ப்ரொடெக்ட் பண்ணாதனால, இந்த கலாச்சாரத்தை தடுக்காதனால அதை குடிச்சிருக்காங்கன்றதுனால அந்த ஃபெயிலியர் ஆஃப் டியூட்டி ஹோம் டிபார்ட்மெண்ட்டில் வருது. அதனால சிஎம் அதை அனௌன்ஸ் பண்ணுறாரு. இதில் ரைஸ் பண்ணுற இஷ்யூஸ் நிறைய ஜட்ஜஸ் காம்பன்சேஷன் கொடுக்கும்போது கூட அதை சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி அதுக்கே கொடுக்குறீங்க, இந்த மாதிரி கேசஸில் கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி அதை கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் வி ஷுட் கிவ் காம்பன்சேஷன். தோ அவன் வேணுன்னே வாங்கி குடிச்சிட்டு இறந்து போயிருந்தாலும் நவ் த ஃபேமிலி இஸ் சஃபரிங். தேர்ஃபோர் த ஸ்டேட் தாட் தட் அவங்களுடைய குடும்பத்தாருக்கு டிபெண்டாக யார் இருக்காங்களோ அவங்களுக்கு கொடுக்கணுன்ற ஆஸ்பெக்டில் தான் அதை கொடுக்குறாங்க. விஜய் கூட்ட நெரிசலில் இறந்தாங்கல்ல, அது ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்லேருந்து இது வரைக்கும் எந்த அறிவிப்பும் வரல. அது ஹியூமன் ரைட்ஸில் வருமா? ஹியூமன் ரைட்ஸ் சார், தே ஹேவ் சூமோட்டோ பவர்ஸ். அவங்களுக்கு அது டிஸ்கிரிஷன் தான். இது எடுக்கணும், இதை செய்யணும் அப்படின்னா அவங்க எடுத்திருக்கும், செஞ்சுருக்கணும். எனக்கு தெரிஞ்சு அதில் பெரிய எஃபெக்டிவான ஒரு இது நடக்கலை. பட் ஸ்டேட் காம்பன்சேஷன் கொடுத்தாங்க. காம்பன்சேஷன் ஆஸ்பெக்டை மட்டும் சொல்கிறேன். அதே மாதிரி அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் கொடுத்தாங்க. இது காம்பன்சேஷன் ஆஸ்பெக்ட். பட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், எஸ், தே ஹேவ் பவர், அவங்க எடுத்திருக்கணும். எஸ்ஹெச்ஆர்சி ஏதோ நோட்டீஸ் இஷ்யூ பண்ண மாதிரி எனக்கு ஞாபகம், பட் ஐ எம் நாட் ஷுர் ஆன் தட். சார் தேங்க்யூ சார். மோட்டார் வெஹிக்கிள் ஆக்சிடென்ட்டில் அடையாளம் தெரியாத வண்டி இடிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு எப்படி சார் காம்பன்சேஷன் ஆகும்? பொதுவாக கிட் அண்ட் ரன் அந்த தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய பாலிசி படி இப்போது 2 lakhs rupees இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க சார். அது ஸ்டேட்டும் அடாப்ட் பண்ணியிருக்குது. இது வரைக்கும் 1 lakh கொடுத்துட்ருக்காங்க நம்ம கவர்மெண்ட்டில் காம்பன்சேஷனை பொறுத்த வரைக்கும். பட்டு விக்டிம் காம்பன்சேஷனில் இது பெருசாக எடுத்துக்கிறதில்ல, பிகாஸ் செப்பரேட் ஸ்கீம் வாஸ் ஃபார்முலேட்டட் அப்படின்றதுனால. அது யார்கிட்ட சார் வாங்குறது? எப்படி அப்ளை பண்ணி வாங்குறது சார்? இவர் தாசில்தார் ஆஃபீஸு, ஆர்டிஓ இவங்கக்கிட்ட போய் அதை அப்ளை பண்ணணும். எஃப்ஐஆர் வச்சு இருக்கிற சர்டிஃபிகேட்ஸ் வச்சு கொடுக்கணும். ஆர்டிஓவா ஆர்டிஓவா சார்? ரெவென்யூ டிவிஷனல் ஆஃபீஸர். ஓகே ஓகே. ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டு கீழே ஃபஸ்ட்டு தாசில்தார், தென் ஆர்டிஓ. தேங்க்யூ சார்.